வணக்கம், நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோவில் நடத்தையில் சந்தேகம் ஏற்படக்கூடிய நபர்களை பற்றிய சில சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம். அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்கள் என்ன, இது உளவியல் சிக்கலா அல்லது உளவியல் நோயா, இது எப்படி ஒரு உளவியல் நோயாக மாறுது, இதுக்கு என்ன விதமான சிகிச்சைகள் இருக்குது அப்படின்றத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக நடத்தையில் சந்தேகம் அப்படின்றது கணவன் மனைவிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு தொந்தரவாக கருதப்படுது. இதை நம்ம டெலியூஷனல் டிஸார்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெலியூஷனல் டிஸார்டர் அப்படின்னாக்கா தமிழில் பிழர் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது. அந்த வகையில் இந்த நடத்தையில் முக்கியமாக கணவன் மனைவி மீது, மனைவி கணவன் மீது, காதலன் காதலி மீது, காதலி காதலன் மீது ஏற்படக்கூடிய இந்த சந்தேகத்தை டெலியூஷன் ஆஃப் இன்ஃபிடிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் கூட ஒரு விதமான மனநோய் தான். தம்பதியருக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த சந்தேகமும் ஒரு விதமான மனநோயாகவே கருதப்படுகிறது. இது ஆண் பெண் அப்படின்னு கிடையாது, ரெண்டு பேருக்குமே வரலாம். அவங்கள பற்றி சில சுவாரஸ்யமான சில சம்பவங்களை, சில உதாரணங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்குள்ளே ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு சம்பவம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 37 வயசு உள்ள ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 15 வருஷங்கள் ஆகுது. அவங்களுக்கு அழகான 2 பசங்க இருக்காங்க. கணவரும் ரொம்ப அன்பானவர் தான். ஆனால் அவங்களுக்குள்ளே அடிக்கடி கொஞ்சம் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. மனைவிக்கு கணவன் மேலே, அவருடைய நடத்தை மேலே ஒரு சந்தேகம் வருது சமீப காலமாக. கணவருக்கு வேறு சில பெண்களோட தொடர்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம். அது சந்தேகத்துக்கு என்ன சாட்சி, என்ன நீ பார்த்துருக்கியா, நேரில் பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டால், நேரில் நான் பார்த்ததில்ல, அப்புறம் என்னை எதை வச்சு சந்தேகப்படுற அப்படின்னு கேட்டாக்கா, அவருடைய பார்வை அது மாதிரி இருக்குது, அவருடைய பேச்சு அது மாதிரி இருக்குது, அவருடைய நடத்தை அது மாதிரி இருக்குது, அவருடைய சிரிப்பு அது மாதிரி இருக்குது. இவையெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அவர் பழகிற முறையை வச்சு பார்க்கும்போது, ஒருத்தங்கிட்ட பேசுகிற, பழகிற, சிரிக்கிற முறையை வச்சு பார்க்கும்போது, அவர் நிச்சயமாக உண்மையாக இல்லை, இவருக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நேரில் பார்த்தியான்னு மறுபடியும் கேட்கும். நேரில் பார்க்கல, ஆனால் அவருடைய சிரிப்புக்கு இதான் அர்த்தம்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும் பொழுது எதேச்சியாக ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தா கூட, அந்த பொண்ணுக்கும் நம்ம கணவருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ, எதுக்காக அந்த பொண்ணு நம்ம கணவரை பார்த்துக்கிட்டே போனாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் லேட்டாக ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தால் கூட இது ஏகப்பட்ட கேள்வி. ஏன் லேட்டாச்சு, எதனால் ஆச்சு, ஏன் எனக்கு சொல்லலை, 2 நிமிஷம் லேட்டானா கூட, 5 நிமிஷம் லேட்டானா கூட நிறைய சண்டை போடுறது. ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறது. கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் பண்ணால் கூட, ஹஸ்பண்ட் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணால் கூட, ஒரு நாள் கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணால் கூட, ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி போட்டால் கூட, யாரை மயக்கிறதுக்காக போகிறீங்க, என்ன விஷயம், எவ்வளோ பார்க்குறதுக்காக போகிறீங்க, எவ்வளோ உங்களை வர சொன்னால், இந்த மாதிரி சில கேள்விகளை அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. ஆஃபீஸுக்கு கூட அடிக்கடி ஃபோன் பண்ணி என் ஹஸ்பண்ட் இருக்காரான்னு ஜென்ரல் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு அந்த இடத்துக்கே வந்துடுவாங்க, ஆஃபீஸ்க்கே வந்துடுவாங்க, வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஆஃபீஸ்லேருந்து ஹஸ்பண்ட் வந்துட்டாருன்னு வச்சுங்க, வந்த உடனே அவர் உள்ளே போன உடனே, அவர் ரூமுக்கு போன உடனே அவரோட ட்ரெஸ்க்குள்ளே, அவரோட பேண்ட்குள்ளே, அவருடைய ஷர்ட்டில் ஏதாவது முக்கியமான ஆதாரம் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏதாவது கேள்வி மேலே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய கேள்விகள், இவங்களுடைய கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி பதில் வரலை, அல்லது இவங்க திருப்திப்படுத்துகிற மாதிரி பதில் வரலைனாக்கா மனசு கொஞ்சம் கூட நிறைவு அடையாது, நிம்மதி அடையாது, சந்தோஷம் அடையாது. திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. கணவன் இவ்வளோதான், நான் ஒரு நிரபராதி, நான் சரியாக தான் இருக்கேன், நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் கூட இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. இல்லை நீ உண்மையாக இல்லை, என்னை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்க, என்கிட்ட பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களும் நிறைய இடங்களில் விசாரித்து பார்ப்பாங்க. எங்கே விசாரித்தாலும் உங்கள் கணவர் மாதிரி ஒருத்தர் கிடையாதுங்க, ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப ஒழுக்கமாக இருக்காருங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் இவங்களுக்கு நம்பிக்கை வராது. எங்கேயோ ஏதோ மிஸ்டேக் இருக்குது, ஏதோ ஒன்று மறைக்கிறாரு, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, எனக்கு உண்மையாக இல்லை அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வழக்கமாக போக போக, காலங்கள் போக போக இது அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ உடனே கணவர் என்ன பண்ணுறாரு, பக்குவமாக எடுத்து சொல்லி ஒரு மனநல நிபுணர்கிட்ட கொண்டு போகிறாங்க.
மருத்துவர்கிட்ட கொண்டு போகிறாங்க. அந்த மருத்துவர் இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது இவங்களுக்கு டெலியூஷனல் டிசார்டராக இருக்குது அப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு வராரு. முடிவு வந்ததுக்கப்புறம் அதற்கான மருந்து மாத்திரை எடுத்துக்காங்க, அதுக்கான சிகிச்சை எடுத்துக்காங்க, உளவியல் ஆலோசனை எடுத்துக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து மீண்டு வராங்க, நல்லபடியாக அவங்க கணவரோட வாழறாங்க. இது வந்து முதல் சம்பவம். இதே போல் சந்தேகமுடைய இரண்டாவது நபரை பற்றி பார்க்கலாம், அவருடைய கதையை பற்றி பார்க்கலாம். இங்கே ஒரு 70 வயசு ஒரு பெரியவர், 70 வயசு ஆகிடுச்சு, 70 வயசு பூர்த்தி ஆகிடுச்சு. அவருடைய மனைவிக்கு 65 வயசு. ஓகேங்களா? இப்போ கல்யாணமாகி ஒரு 45 வருஷம் ஆகுது. 5 பிள்ளைங்க அவருக்கு, 5 பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ பேர குழந்தைங்க இருக்காங்க. இப்போ மனைவிக்கு மூட்டு வலி வந்துட்டுருக்கு, சரியாக நடக்க முடியல. இருந்தாலும் கூட கடந்த 4 மாதமாக அவருக்கு, சமீபமாக தான் ஒரு 4 மாதமாக ஒரு 6 மாதமாக எடுத்துக்க போனாக்கா, பெரியவருக்கு 70 வயசு பெரியவர் சொன்ன இல்லையா, அவருக்கு மனைவி மேலே சந்தேகம் வருது. மனைவிக்கு என்ன வயசாகுது? 65 வயசாகுது. இவருக்கு 70 வயசாகுது. மனைவி மேலே சந்தேகம் ஏற்படுது. அவங்க தூங்குகிற நேரத்தில் யாரோ வந்து ஒரு சில ஆண்கள் வந்துட்டு போகிறாங்க. மனைவி அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. செவரி ஏறி குதிச்சு பார்த்துட்டு போகிறாங்க. நான் அதனால் இவர் என்ன பண்ணுறாரு? தூங்குறது கிடையாது. தூங்காமல் ராத்திரி ஃபுல்லாக முழிச்சிட்ருக்காரு. சில சமயம் கையில் கம்பு, கத்தி இதை எடுத்துக்கிட்டு எவன் வருவான், பிடிச்சி கட்டி வச்சு உதைக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பார். ஸோ இந்த மாதிரியான சில செய்கைகளில் அவர் சமீப காலமாக கடந்த 4 மாதங்கள் 6 மாதங்களாக அவர் ஈடுபட்டுருக்காரு. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? என்னங்க வயசு என்னங்க, உங்களுக்கு என்ன ஆகுது, அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க, இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாமாங்க அப்படின்னு சொல்லி பசங்களோ அல்லது கூட இருக்கிற நபர்களோ யாராவது கேட்டால் கூட, இல்லை மனைவியை யாரோ பார்க்க வராங்க, எனக்கு தெரியும், யாரோ நைட்டில் சத்தம் கேட்டுச்சு, நடக்கிற சவுண்டு கேட்டுச்சு, சிரிக்கிற சவுண்டு கேட்டுச்சு, ஸோ ஏதோ வந்துட்டு போகிறாங்க, யாரோ வந்துட்டு போகிறாங்க, எனக்கு தெரியாமல் மனைவி அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் அவங்கக்கிட்ட சொல்கிறார். மனைவி எதேச்சியாக சும்மா வழியில் யாரையாவது பார்த்தா கூட, எங்கேயாவது போனால் கூட இவர் பின்னாடியே அவங்களுக்கு தெரியாமல் போய் யாரு கூட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஒரு கடைக்கு போனால் கூட, ஒரு மார்க்கெட்டுக்கு போனால் கூட, ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போனால் கூட இவங்களுக்கு தெரியாமலே பின்னாடியே இவங்களை அறியாமலேயே வாட்ச் பண்ணுறது, கவனிக்கிறது, நோட்டமிடுறது, இந்த மாதிரியான சில விஷயங்களை அவர் பண்ணிகிட்ருக்காரு. தேவையே இல்லாமல் எதுக்கு இடத்துல சிடுதமாக சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்பட்டுக்கிட்டு எரிஞ்சு விழுந்துக்கிட்டு, நீ என்ன ஒழுங்கா, நீ என்ன உண்மையாவாக இருக்க, நீ ஒரு நல்ல அம்மாவாக நடந்துக்க மாட்டேற, நீ ஒரு நல்ல பொண்டாட்டியாக நடந்துக்க மாட்டேற, நீ ஒரு நல்ல குடும்பத்தில் நடந்துக்க மாட்டேற, நீ பொண்ணாகவே இருக்க மாட்டேற அப்படின்னு சொல்லி அந்த 65 வயசு அவங்களுடைய மனைவி அவர் திட்டிகிட்டே இருக்கார். இவங்களுடைய விஷயத்தை தாங்க முடியாமல் இவருடைய பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவரை பொறுமையாக பக்குவமாக பேசி ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு வராங்க. அந்த மனநல மருத்துவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு டெலியூஷனல் டிசார்டர் இருக்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கான சிகிச்சைகளும் அவர் எடுத்துக்கிட்டு அவர் இப்போ நல்லா இருக்கார். இப்போ 2 விதமான உதாரணங்களை சொல்லியிருக்கேன். இது சந்தேகப்படக்கூடிய ஒரு நோயாக இருக்குது. இந்த நோய் டெலியூஷனல் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அவைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன். முக்கியமாக இது ஒரு வியாதி தான். இதுவும் ஒரு மனம் சார்ந்த வியாதி தான். இது வியாதியா இல்லையா அப்படின்றத மனநல மருத்துவர் சரியான சோதனைக்கு பின்னாடி முடிவு பண்ணுவார். வீண் சந்தேகம் இருக்கும், அதிகமான கோபம் இருக்கும், எரிச்சல் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், தூக்கமின்மை இருக்கும். சில சமயம் எதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும், நம்ம இறந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரியான சில எண்ணங்கள் கூட ஏற்படும். ஸோ அவங்களுடைய செய்கைகள், எல்லா செய்கைகளுக்கும் ஏதோ காரணங்கள் இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டே இருக்க தோணும். ஸோ இது எல்லா டைம்லையுமே இருக்கும். என்னென்னா, ஆதாரம் இருக்கா, இதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டால் ப்ரூஃப் எதுவுமே இருக்காது, எவிடன்ஸ் எதுவுமே இருக்காது. ஆதாரமோ சாட்சியமோ எதுவுமே இல்லாமல் சில யூகங்களை அடிப்படையாக கொண்டு அதுதான் உண்மை அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமாக நம்பக்கூடிய ஒரு மனநல அவங்க இருப்பாங்க. ஸ்ட்ராங் ஃபால்ஸ் பிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாத ஒன்று இருக்கிறதா ரொம்ப உறுதியாக நம்புறது, ஆதாரம் இல்லை அப்படின்னாலும் கூட நம்புறது, எத்தனை பேர் எடுத்து சொன்னாலும் தன்னுடைய எண்ணத்தை விட்டு கொடுக்காமல் உறுதியாக நம்பிட்டு இருக்கிறது. ஸோ இவரை தான் டெலியூஷனல் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை முறையாக ஆராய்ந்து பார்க்கறது மனநல மருத்துவர் தான் செய்ய முடியும். இப்போ இந்த சந்தேகப்படுறாங்க அப்படின்னா உடனே இதை டெலியூஷனல் டிசார்டர் நம்ம எடுத்துக்க முடியாது. இதுக்கு முன்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. சில பேருக்கு இது குணத்திலேயே அடிப்படையாக இருக்கும். அதாவது பேரனாய்டு பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய குணாதிசயம் ஆளுமை கோளாறு, சந்தேகப்படக்கூடிய ஆளுமை கோளாறுன்னு சொல்லுவோம். அந்த ஆளுமைனா அவங்களுடைய குணாதிசயம், அவங்களுடைய குணாதிசயத்திலேயே இந்த சந்தேகப்படுறது சில பேர் இருக்கும். அவங்க மனைவி மட்டும் சந்தேகப்பட மாட்டாங்க, நிறைய பேர் சந்தேகப்படுவாங்க. அம்மாவை சந்தேகப்படுவாங்க, அப்பாவை சந்தேகப்படுவாங்க, பிள்ளையை சந்தேகப்படுவாங்க, கூட ஒர்க் பண்ணுற சந்தேகப்படுவாங்க, நிறைய பேர். அது சந்தேகம் அப்படின்றது எல்லா விஷயங்கள்லையுமே இருக்கும். அவங்களுக்கு யார் மேலேயுமே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அது பேரனாய்டு பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லலாம்.
சில நபர்களுக்கு பேரனாய்டு ஸ்கிசோஃபெர்னியா என்று சொல்லக்கூடிய சந்தேகப்படக்கூடிய மனச்சிதைவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்தேகப்படக்கூடிய மனச்சிதைவு நோயிலையும் இதே மாதிரியான சந்தேகங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த சந்தேகத்தோட சில பேருக்கு குரல்கள் கேட்கும், காதில் யாருக்கும் கேட்காத குரல்களோ சத்தங்களோ கேட்கும், அல்லது யாருக்கும் தெரியாத சில உருவங்களோ சில இமேஜஸ் இந்த மாதிரியான சில விஷயங்களை உங்களுக்கு தோணும், சில உருவங்களோ அல்லது சில காட்சிகளோ தோண ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் சந்தேகப்படக்கூடிய மனச்சிதைவு நோயின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து டெலியூஷனல் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் நிறைய டெலியூஷனல் டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் டெலியூஷன் ஆஃப் இன்ஃபிடிலிட்டின்னு சொல்லக்கூடியது. அது தன்னுடைய கணவர் அல்லது தன்னுடைய மனைவி மீது சந்தேகப்படக்கூடிய, ஆணித்தனமாக உறுதியாக நம்பக்கூடிய ஒரு மனம் சார்ந்த நோய். இந்த வியாதி ஏன் ஏற்படுது அப்படின்னாக்கா, இது மூளையில் ஏற்படக்கூடிய சில ரசாயன மாற்றத்தின் காரணமாக ஏற்படுது. ஸோ டோப்பமைன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரப்பிகள் அதிகப்படியாக சுரக்கிறது இதுக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு காரணமாக இருக்குன்னு ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்துது. அதிகமான போதைப் பொருளை உட்கொள்ளுதல் அல்லது மது ஸோ இந்த மாதிரியான சில வஸ்துக்களை யூஸ் பண்ணுறதுனால கூட இந்த நோய் வந்து ஏற்படலாம். மூளையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். இதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் இருக்குது அப்படின்னாக்கா, சந்தேகம் வந்து நிச்சயமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று தான். அதுக்கு சரியான மருந்து மாத்திரை எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ அவங்களோட போராடுறது, அவங்களோட சண்டை போடுறது, வாக்குவாதம் பண்ணுறது, கோவப்படுறது, பதிலுக்கு பதில் பேசுகிறது, உண்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்கிறது, ஸோ இவைகள் வந்து முற்றிலும் பலன் கொடுக்காத ஒன்று. ஸோ இதுக்கு வந்து சரியான மருத்துவரை பார்த்து சரியான மருந்து மாத்திரை எடுத்துக்கும் போது, அவர் சொல்கிற வரைக்கும் சரியானபடி மருந்து மாத்திரை தொடர்ச்சியாக எடுத்துக்கும் போது இது கட்டுப்படுத்த முடியும். சில பேருக்கு இது அதிக தீவிர தன்மையாக இருக்கும்போது மின் அதிர்வு சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ECTன்னு சொல்லக்கூடிய ஷாக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லக்கூடிய அக்கோலோக்கியலா, ஸோ அந்த மாதிரியான சிகிச்சையும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மன ரீதியான கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ மன ரீதியான கவுன்சிலிங் கொடுக்கறது சைக்காலஜிஸ்ட், உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சைக்காலஜிஸ்ட் வந்து ஸோ என்ன பண்ணுவாங்கனாக்கா, எந்தனால இவருக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் ஏற்பட்டுச்சு, என்ன மாதிரியான சிந்தனைகள் இருக்குது, என்ன மாதிரியான நம்பிக்கைகள் இருக்குது, எந்த மாதிரியான குணாதிசயம் கொண்டவர் இவர், இதுக்கு அடிப்படையில் என்ன விதமான சம்பவங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு, ஏன் இவர் இது மாதிரி பண்ணுறாரு, என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்து அந்த எண்ணங்களை, நம்பிக்கைகளை, சிந்தனைகளை, உணர்வுகளை மாற்றுவதற்கான சிகிச்சைகள் மற்றும் பயிற்சிகள் கொடுக்கறதன் மூலமாகவும் இவர்களை சரி பண்ண முடியும். இந்த மாதிரியான ஒரு சந்தேக நோய் இருக்காங்க அப்படின்னாக்கா, நிச்சயமாக அவங்கள நல்ல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போய் காட்டுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு அந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த டெலியூஷனல் டிசார்டரில் இருக்கக்கூடிய ஒரு டைப்பை பற்றி விளக்கியிருக்கு. இது உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் சைக்காலஜியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு இதை பகிர்றேன். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். தொடர்ந்து நம்ம சைக்காலஜி சம்மந்தமாக, சைக்காலஜிக்கல் டிசார்டர், சைக்காலஜிக்கல் தெரப்பிஸ் சம்மந்தமாக, நெகட்டிவ் தாட்ஸை எப்படிலாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய விதமான 400க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். சைடெக் தமிழ் அப்படின்னு சொல்லி சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ், உளவியல் நுட்பங்கள் அப்படின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக. ஸோ நீங்கள் மேலும் சைக்காலஜி பற்றி கற்றுக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் வீடியோக்குள்ளே, அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்குள்ளே இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டைட்டில்ஸில் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அவைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவும் உங்களுக்கு ஒரு புரிதலும் ஏற்படும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கிங்க. அதன் மூலமாக தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களை வந்து அடையும். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்க, லைக் பண்ணி வச்சுங்க. இதே போன்ற நபர்களுக்கு இந்த வீடியோ உங்களை சந்தேகப்படக்கூடிய அல்லது இதே மாதிரியான சந்தேகப்படக்கூடிய பிரச்சனை அல்லது நோய் உள்ள அல்லது குணாதிசயம் உள்ள நபர்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அல்லது இது சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்த இது உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். Thank you for watching.